சற்று முன் வெளியே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல் சீரியலில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷாலாட்சி அப்படின்றவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தீராத துயரம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து சீரியலில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மாரிமுத்து அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் ரொம்ப அற்புதமாக நடிச்சிட்டு வந்தார். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்பவே வேதனை அளிச்சதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஷாலாட்சி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீராத துயரம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த விஷாலாட்சி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலே நல்லா ஆக்ட் பண்ணுறவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாலுமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பு திறமை வந்து பார்த்தீங்கன்னா குறையல. ஆனால் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சி போனதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் பக்கம் வந்தாங்க. சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் மற்றும் நிறைய சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல நடிச்சிருந்தாங்க. எல்லார் மத்தியிலுமே ரொம்ப பேசப்பட்டாங்க. உண்மையிலே ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த எதிர்நீச்சல் நாடகத்தில் வந்து ரொம்ப நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயம் என்ன போயிட்டு இருந்தது. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கும் வராமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சம்பவம் போயிட்டு இருக்க நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தான் வெளியே வந்திருக்கு. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வெளியே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நடிக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொதுவாகவே இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு நல்ல சீரியல்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு குடும்ப பாங்கான ஒரு சீரியலாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு சன் டிவியில் வெளிப்பறக்கக்கூடிய அந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மட்டும் கிடையாதுங்க, பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் உண்மையாக ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்நீச்சல் சீரியலுக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் மூச்சு நல்லா அப்போ ஆன் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதாவது ஷூட்டிங்லேயே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் கோபம் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லேயே சொல்லியிருப்பாங்களா அவங்க கிட்ட நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துக்காமல் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நைட்லேருந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் டாக்டருங்க அவங்க உடம்பு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அவங்க தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வேதம் அளிக்குதுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது மாரிமுத்து அவர்கள் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி காரணமாக இறந்து போயிட்டார். இந்த மாதிரி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்றது தெரியல. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த எதிர்நீச்சல் சீரியல் பார்ப்பீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.